الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்ப செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிவு வைத்ததற்கு பின்னால், அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை புனித ரமலானை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 தினங்களிலே அடைய இருக்கின்றோம். ரமலானை அடைவதற்கு முன்னால் உங்களுடைய உள்ளங்களோடு சில வரிகள் என்ற அடிப்படையிலே உங்களை சந்திக்கின்றது. நோன்பை சந்திப்பதற்கு முன்னால் இன்றைய மிம்பர் மேடையை ரமலானோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதிலே ரமலானுள்ளுக்கு நுழைந்தால் கியாமுல் லைல், இரவு தொழுகை, தர்மம், அல் குர்ஆனுடன் உறவு, இவைகள் எல்லாம் பின்னால் வருகின்ற உலமாக்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். சகோதரர்களே, ரமலானுக்கு தயாராகின்ற ஒரு விசுவாசி தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்வான், எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? சகோதரர்களே, ஒரே ஒரு தடவை வாழும் வாழ்வு இந்த வாழ்வு. சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு தடவை மட்டுமே வாழப் போகின்ற வாழ்வு இந்த வாழ்வு. இதற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு வாழ்வை வைத்திருக்கின்றான். நீடூழி நிரந்தரமான ஒரு வாழ்வு, அழிவில்லை, முடிவில்லை. இதற்கு பின்னால் நாம் வாழ இருக்கின்ற அந்த வாழ்வு நிரந்தரமான வாழ்வு. அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த மஸ்ஜிதில் எங்களுக்கு அமர்ந்திருக்கலாம். அப்பொழுதுதான் நாங்கள் மூமீன்கள், முஸ்லீம்கள். சகோதரர்களே, என்னுடைய மூச்சு அடங்கினால், உங்களுடைய மூச்சு அடங்கினால், அதற்கு பின்னால் பர்ஸகுடைய வாழ்வு, அதற்கு பின்னால் மஹ்ஷர், அதற்கு பின்னால் சொர்க்கம் நரகம் என்ற ஒரு தியரியை, ஒரு அடிப்படையை இஸ்லாம் எனக்கு வைத்திருக்கின்றது. சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரே ஒரு தடவை வாழக்கூடிய இந்த வாழ்வை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். அவன் விரும்பக்கூடிய முறையில் இந்த வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, படைத்தவன் ரப்புல் ஆலமீனுக்கு நிறையவே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். படைத்தவனுக்கு நிறையவே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். மறந்து விடாதீர்கள். 2வது தடவையாக நாங்கள் சந்தோஷமான முறையில் நோம்பிலே கால் வைக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு தர வேண்டும். 2 வருடங்களை நீங்கள் பின்தள்ளி பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சில மனிதர்களுடைய ருக்கு சுஜூதிலே அழுத அழுகைகள், இரவு தொழுகையில் கேட்ட பிரார்த்தனைகள் இந்த இலங்கை திருநாட்டிலே மீண்டும் சுவாசிக்கின்ற, மூச்சு விடுகின்ற உரிமையை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். சகோதரர்களே, கொரோனா என்ற ஒன்று, ஏப்ரல் என்ற ஒன்று எங்களை படுத்திய பாடுகள் சாதாரணமானவைகள் அல்ல. அந்த ஏப்ரலை தொடர்ந்து வந்த ரமலான் மாதம் ஒவ்வொரு மூமீனுக்கும் உள்ளத்தில் மிகப்பெரிய வேதனையை கொடுத்த ரமலான் மாதம். சுஜூதுகளிலே இருந்து கத்தி கதறி அழுது தேம்பி அழுத பிரார்த்தனைகளுடைய வெளிப்பாடுகள் தான் இன்று நான் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ஜனாசாக்களை கூட, குஞ்சு பிஞ்சு குழந்தை கூட எரியூட்டப்படுற நிகழ்வை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ், பெற்ற தந்தை தாய் கூட எரியூட்டப்பட்ட, அல்லது சொந்த மண்ணில் அல்லாமல் வேறு மண் நோக்கி ஜனாசாக்கள் அனுப்பப்பட்ட ஒரு கோரமான கவலையான நிகழ்வுகளை எல்லாம் தாண்டி
இரண்டாவது தடவையாக ஒரு சிறந்த முறையில் நிம்மதி பெருமிச்சோடு ரமலானிலே நாங்கள் கால் பதிக்கின்றோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, சென்ற ரமலானில் என்னோடு உங்களோடு இருந்து நோன்பு நோற்று நோன்பு திறந்து இரவு தொழுகைக்கு வந்து பள்ளியை கூட்டி துப்புரவுபடுத்தி மஸ்ஜிதோடு இருந்து பெருநாள் திடலுக்கு வந்து எங்களோடு சேர்த்து பாய்கள் விரித்து எங்களோடு உட்கார்ந்து கல்கண்டு வேண்டுமா, ஈச்சப்பழம் வேண்டுமா, இவைகளை எல்லாம் உண்டு காணுகின்ற இடங்களில் எல்லாம் சந்தோஷ பெருவெள்ளத்தோடு மகிழ்ச்சியோடு உறவாடி இங்கிதமாக அன்பாக பேசிய எத்தனையோ பேர் என்னுடைய தோள்கள் உங்களுடைய தோள்கள் சுமந்து போய் அவர்களை ஜனாசா என்ற மன்னரை என்ற அந்த இடத்தில் அடக்கிவிட்டு வந்திருக்கின்ற நிகழ்வை நாங்கள் மறந்துவிடக் கூடாதவர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா நடந்து முடிந்த அனர்த்தங்களா, பயங்கரமான சோதனைகளா, பெட்டோடு போன நோய்களா, அல்லது வேறு வேறு நிலைமைகளா, இவைகள் இருந்தெல்லாம் பாதுகாத்து இன்னும் இந்த பூமியில் வாழுகின்ற உரிமையை தந்து சுவாசிக்கின்ற உரிமையை தந்து சுப்ஹானல்லாஹ் இன்னும் இந்த மண்ணில் வாழுகின்ற வாய்ப்பு ரப்பு தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அந்த ரப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, ரமலானில் நுழைவதற்கு முன்னால், ரமலானில் கால் பதிப்பதற்கு முன்னால் சொல்லுவது என்னுடைய கடமை, அதனை ஏற்றுக்கொள்வது உங்களை பொறுத்தது. ஆனால் குர்ஆன் சுன்னாவில் இருந்து தெளிவான ஆதாரங்களோடு சொல்லுகின்றேன். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, ரமலான் வருகின்றது என்று சொன்னால் ஏழையின் வீடு முதல் கோடீஸ்வரருடைய வீடு வரைக்கும் ஒரு வகையான மகிழ்ச்சி அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இதர 11 மாதங்களில் காணாத சந்தோஷத்தை அந்த ஒரு மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அநேகமாக எல்லா உள்ளங்களும் பூரிப்படையக்கூடிய ஒரு மாதம், சந்தோஷப்படக்கூடிய ஒரு மாதம் ரமலான் வருகின்றது என்பதற்காக நிறைய தடைபடலான ஏற்பாடுகள் நிறைய சமூகத்தில் நடப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். என்ன, பலருடைய வீடுகள் டைல்கள் பதிக்கப்பட்டு, பெயிண்டுகள் அடிக்கப்பட்டு, பெயிண்ட் கலர்கள் மாற்றப்பட்டு, ஒட்டரைகள் தட்டப்பட்டு, முத்தங்கள் செதுக்கப்பட்டு, ஏன் ரமலான் வருகின்றது என்பதற்காக நிறைய ஏற்பாடுகள் பரவலாக எல்லா வீடுகளிலும் நடப்பதை உங்களுக்கு பார்க்கலாம். ரமலானை நேசிக்கின்ற ஒவ்வொரு மூமியினும் அதனை வரவேற்பதற்காக நிறைய ஏற்பாடுகளை பண்ணுகின்றார்கள். பிறை கண்டுவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டால் அடுத்த கணம் நோன்பு நோப்பதற்கு தயார் என்ற நிலைமையிலே வீட்டுக்கு தேவையான சில்லறை சாமான்கள் வேண்டுமா, கேஸ் டாங்கிகள் நிரப்பப்பட வேண்டுமா, ஏனைய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி பிறை தென்பட்டது என்றால் அடுத்தது நோன்பு நோப்பதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்துகின்றோம். நல்ல விடயம், கட்டாயம் இருக்க வேண்டிய விடயம். ஆனால் சகோதரர்களே, அதற்கு முன்னர் ஒரு முறை நாங்கள் எங்களை மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah யௌமுல் இஸ்னைன் வ யௌமுல் ஹமீஸ் ஃபயுக்ஃபர் லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா. ஒவ்வொரு திங்கள், ஒவ்வொரு வியாழன், நேற்றைய தினம் எனக்காக உங்களுக்காக, திங்கட்கிழமை எனக்காக உங்களுக்காக, ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களுக்காக சுவனத்துடைய வாயில் திறக்கப்படுகின்றது. ஒவ்வொருவருக்காகவும் வாரத்தில் 2 நாள் மன்னிப்பு வழங்கப்படுகின்றது. 2 பேருக்கெல்லாம் மன்னிப்பு வழங்க மாட்டார். அவர்களுக்காக சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படாது. அவர் யார் என்றால் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா. ரமலானில் நாம் நிறைய இபாதத்துகள் செய்வதற்கு வரிந்து கட்டிக் கொண்டு முயற்சிகள் செய்கின்றோம், நிறைய பிரயத்தனம் எடுக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, இறுதி 10 நுழைந்து விட்டால் நம்மில் எடுக்கின்ற முயற்சிகள் சாதாரணமானவைகள் அல்ல, மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது. தூள்மலையிலே இருக்கின்ற ஒருவர் ஜாமிய தௌஹீதை நோக்கி வர வேண்டும், சுன்னா அடிப்படையில் தொழுகை நடக்கின்றது, அழகான காரிகள் வருகின்றார்கள், நீண்ட நேரம் நிற்க முடியும் என்ற ரீதியில் கடைசி 10க்கும் திகாரியில் ஆக தொங்கலே இருக்கின்ற ஒருவர் ஆட்டா புக் பண்ணுகின்றார். 10 நாட்கள் வர வேண்டும். புறகொள்ளையில இருக்கின்ற ஒருவர் இங்கு வருவதற்கு முயற்சிக்கின்றார், நிட்டம்பொழில இருக்கின்ற ஒருவர் இங்கு வருவதற்கு முயற்சிக்கின்றார். ஏன் தெரியுமா? இபாதாக்களை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம். நல்ல விடயம் உறவுகளே, கட்டாயம் இருக்க வேண்டிய உணர்வுதான். ஏன் தெரியுமா? 1000 மாதங்களுக்கு நிகரான ஒரு இரவு. 83 வருஷங்கள் இந்த மண்ணில் நாம் வாழ்ந்தால், 83 வருஷங்கள் இந்த மண்ணில் நான் வாழ்ந்தால் எவ்வளவு நல்லமல்களை செய்வேனோ அவ்வளவு நல்லமல்களையும் ஒரு மக்ரிபில இருந்து சுபஹுக்கு இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தரப்போறான். இதற்குரிய முயற்சிகள் நிறைய நடப்பதை நாங்க பார்க்கிறோம். உறவுகளே, திங்கள் வியாழன் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது, இணை வைக்காத ஒவ்வொருத்தருடைய பாவம் மன்னிக்கப்படுது. ஏகத்துவ சமூகத்தை விழித்து சொல்லுகின்றார்கள் நடத்துதல். சிரிக்கி வைக்காதவங்க யார்? குர்ஆன் சுன்னாவில் தூய அகீதாவில் வாழுகின்றவர்கள். சகோதரர்களே, எந்த ஜமாத்தில் வாழ்ந்தாலும் அவன் ஏகத்துவத்தில் வாழ வேண்டும், தௌஹீதில் வாழ வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இணை வைக்காத ஒவ்வொருத்தருடைய பாவம் மன்னிக்கப்படுது. 2 பேருக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். அவனுக்கும் 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 அவனுடைய சகோதரனுக்கும் அவளுக்கும் அவளுடைய சகோதரிக்கும்
ரெண்டு பேருக்கு இடையில பிணக்கு, குரோதம், மனக்கசப்பு, மனவெறுப்பு, விட்டு கொடுக்காமை, அதாவது பிழைகளை தவறுகளை கண்டு 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 தேடி தேடி இன்னும் குரோதங்களை, விரோதங்களை, பகைமைகளை வளர்த்துக் கொண்ட ரெண்டு பேருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுவானாம், ரெண்டு பேரையும் பாருங்க, எப்ப மாறி திருந்து தௌபா செஞ்சு மீண்டு வாராங்களோ அது வரைக்கும் விட்டு வைங்க என்று அல்லாஹ் சொல்வதாக நபியார்கள் சொல்லுகின்றார்கள். உறவுகளை இந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் நிதானிப்போம். கியாமுல் லைல் தொழுகை, முன்பின் சுன்னத்துக்கள், ரமலானில் கஞ்சி கொடுப்பது, தர்மங்கள் செய்வது, இன்னொரு இபாதத்துக்கள் அது உங்களுக்கு தானா என்று முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் தொழுகின்ற தொழுகை எனக்கு தானா? நான் நோற்று நோம்பு எனக்கு தானா? நான் கொடுத்த கஞ்சியுடைய நன்மை எனக்கு தானா? நான் இறுதி பத்தியில் கொடுத்த உணவுடைய நன்மை எனக்கு தானா? நான் இந்த நன்மைகளை தேடிக்கொண்டேனா? எனக்கு இது கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை கேட்டார், இபாதத்துக்கு முன்னால் இந்த பண்பு சீர்திருத்தப்பட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கும் எனக்கும், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு சம்பந்தப்பட்டது 5 நேர தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ், தர்மம், இதெல்லாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்கள். அவன் மன்னிக்கவும் முடியும், கருணையுள்ளவன் தண்டிக்கவும் முடியும். கருணையுள்ளவன் மன்னிக்கவும் முடியும், தண்டிக்கவும் முடியும். ஒத்தன் தொழல்லன்றதுக்காக அவன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொல்ல முடியாதவர்களே. அல்லாஹ்வுடைய கருணை எப்படி எங்களுக்கு தெரியும்? ஒருத்தன் நூலுக்கு ஜகாத் காத்து கொடுக்கலன்னா பிழை செய்கிறான், தவறு செய்கிறான், மன்னிக்க முடியும், தண்டிக்க முடியும். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. நீங்க ஏண்ட மனசு, நான் உங்களோட உள்ளத்தை துன்புறுத்தி, நோவினப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, உங்களோட சொத்துக்களை அபகரிச்சு, உங்களை கேவலப்படுத்தி, 4 பேருக்குள்ள இழிவாக்கி மன்னிப்பு கேட்காமல் மரணித்து போனால் நடக்கின்ற நிலைமையை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுது. இந்த இடத்துல கொஞ்சம் நிதானித்து பாருங்க. வரட்டு கௌரவங்களும், இருமாப்புகளும், கர்வங்களும், திமிருகளும், மமதைகளும், நான் என்ற தன்மைகளும் எங்களை பணிய வைக்க மறுக்கின்றது, மன்னிப்பு கேட்க வைக்க மறுக்கின்றது. நானே அவனுக்கிட்ட கேட்கணும். நீங்க ஒரு பஸ் கடை நடத்துனர், பெரிய ஒரு பஸ்ல நீங்க ஈக்கிறீங்க, உங்களுக்கு கிட்ட வேலை செய்யறவன் உங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், நான் அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவர் ஏன் அந்தஸ்து, அவன் அந்தஸ்து, எனக்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற உனக்கு நான் சலாம் சொல்றதா? எனக்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒண்ணு நான் உனக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? இந்த உணர்வோடு ரமலானில் கால் பதித்தால் அது நல்லதாக இருக்காதவர்களே. உங்களுக்கு உங்களுடைய வலது பக்கத்தில் ஒருவர் நிற்கிறார், காலோடு காலை சேர்த்து விட்டீர்கள். இமாம் சொல்றார், சேர்த்து நில்லுங்க. வலது கால் இடது காலோட, இடது கால் வலது காலோட சேர்க்கப்பட்டாச்சு. தொழுகை தக்பீர் கட்ட போகிறார். சற்று நான் கண்டிருக்கிறவர்களே, சற்று நிமிர்ந்து பார்க்கிறார். வாப்பட தம்பி சாச்சா, இவர் யார் தெரியுமா? உறவு பாலத்துல தாய் வழி தந்தை வழி உறவுல இந்த உறவை நாங்க குடல் வாய் உறவு என்று சொல்லுவோம், ரத்த உறவு என்று சொல்லுவோம், தொப்புள் கொடி உறவு என்று சொல்லுவோம். இது எனக்கு சாய்ஸ் பண்ண முடியாத உறவுகளே. இது என்னால தேட முடியாத உறவு. ஏண்ட வாப்பாவை, ஏண்ட உம்மாவை, ஏண்ட சாட்சியை, ஏண்ட பெரியம்மாவை, ஏண்ட மாமாவை, ஏண்ட வாப்பப்பா வாப்பம்மா, ஏண்ட உம்மம்மா அப்பா, ஏண்ட வாப்பட தம்பி சாச்சா பெரியப்பா மாமி. இது அல்லாஹ் போட்ட உறவு. எனக்குரிய மனைவியை எனக்கு தேடலாம், என் பிள்ளை படிக்கின்ற பாடசாலை எனக்கு சாய்ஸ் பண்ணலாம், நான் கட்டப்போ வேண்டிய வீட்டை எனக்கு சாய்ஸ் பண்ணலாம். சுப்ஹானல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் சாய்ஸ் பண்ண முடியாதது என்ற தாத்தா, என்ற தம்பி, என்ற தங்கச்சி, அர்ரஹம், குடல் ஒரு தாயுடைய கற்பத்தோடு சம்பந்தப்பட்ட உறவுகள். உறவுகளை நான் கேட்கிறேன், நோன்பு பிடிக்க போறோம், ஆர்வப்படுகிறோம், ஆசை வைக்கிறோம், இந்த பக்கங்கள் சீர் செய்யப்பட்டிருக்கின்றதா? ஏன் நாம் இந்த பக்கத்தை யோசிப்பது கிடையாது? ஈமான் உறவுகளை சிந்தித்து பாருங்கள். தாய் வழி உறவுகள் நெருக்கப்படுகின்ற அளவுக்கு தந்தை வழி உறவுகள் ஏன் நெருக்கப்படுவதில்லை? உம்மா சாட்சி பெரியம்மாட புள்ளகள் உசிரை விட்டு கொண்டிருக்கிறாங்க. சாட்சிம்மா, பெரியம்மா, மாமியார், சாச்சா பெரியப்பா யார்? தாய் வழி உறவு நெருங்கின அளவுக்கு 100 குடும்பத்தை இலங்கையில் நீங்கள் எடுத்தால் 75-80 குடும்பங்கள் தந்தை வழி உறவோடு பகைமையாக இருப்பதை பார்க்கலாம், நெருக்கம் இல்லாமல் இருப்பதை பார்க்கலாம். வருகின்ற மனைவி தந்தை உறவுகளை நெருக்காமல் இருப்பதை பார்க்கலாம். உறவுகளே, ஏன் தெரியுமா? மாமிக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, மைனிக்கும் பிரச்சனை. பழியாகுவது என்ன தெரியுமா? தஅல்லமு அன்சாபக்கும் இலாமா தஸில் அர்ஹாமிக்கும். என்ன உங்களோட பிள்ளைகளுக்கு வம்சாவளி தொடர படிச்சு கொடுங்க.
கற்பறை வரைக்கும் போற உறவை படிச்சு கொடுங்க. எத்தனை பேருக்கு வாப்பட பேரை சொல்லலாம், வாப்பட வாப்பா சொல்லலாம், வாப்பட பேரை சொல்லி பாருங்க, அந்த பின்னணி எடுத்து பாருங்க. அதை நான் குடும்ப உள்ள நேரம் பார்க்க வேண்டும் உறவுகளே. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை இழந்து ரமலானில் கால் பதிக்கிறோம். உறவுகளே, ஒரு 20 வருடங்கள் பின்னுக்கு போறேன். சுப்ஹானல்லாஹ், என் மகன் 10,000 ரூபாய் பார்சல் 350 அடிக்கிறான் மௌலவி ஒரு இடத்துல. இதனால கதை சொல்றேன் நினைக்கப்படாது. எங்க ரமலான்ல கால் பதிக்கிறோம் பாருங்க. என் மகன் 10,000 இன்னைக்கு 30,000 ரூபாய் பெருமதி உறவுகளே. 350 பார்சல் அடிக்கிறான், 10,000 ரூபாய் பார்சல். நான் உங்கள்கிட்ட வந்து என்னத்துக்கு, எனக்கு ஒரு பார்சல் வாங்கித்தாங்க. என்ன பேசுறான் இல்ல மௌலவி, முகத்தை பார்க்கிறான் இல்ல மௌலவி, கதைக்கிறான் இல்ல, வீட்டுக்கு வரான் இல்ல, உம்மா அழுது அழுது நோயாளியா போய்த்தா, என்ன செய்யறேன்னு விளங்குது இல்ல, உங்களை தேடி வந்தேன் என்று சொல்லுகின்ற நிலைமையில் ரமலான்ல நீ போடுற 350 பார்சல் யாருக்குரியது? இவர்கள் 2 பேரும் இல்லை என்றால் இந்த உலகத்துக்கு நீ ஏது? ஏன் இந்த உணர்வலைகளை நாங்கள் மறுக்கிறோம்? கஞ்சி கொடுக்க போட்டால் போட்டி போட்டு முடிய மறைத்து இஹ்லாஸோடு பேரே இல்லாமல் ஏஐ பிஐயும் வெல்விஷன் அதையும் போட்டுட்டு போறோமே. உங்கள்ட்ட எவ்வளவு இஹ்லாஸ் இருக்குது, எவ்வளவு மனத்தூய்மை இருக்குது. ஏன் அந்த அளவுக்கு நாங்கள் குடும்ப உறவை, ரத்த உறவை, குடல்வாய் உறவை, தொப்புள் கொடி உறவை ஏன் நாங்கள் உதறி தள்ளி ரமலானில் கால் பதிக்கிறோம்? காலோட கால் சேர்த்தது சாச்சான்னு சொன்னால் இன்னும் நெருக்கி சேர்க்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். காலோட கால் சேர்த்தது பெரியம்மான்னு சொன்னால் இன்னும் நெருக்கி வைக்கின்ற உணர்வு இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு கொட்டாய் விட்டுட்டு வெளியில போறாய், அகின்னு காரி கொண்டு துப்ப போறாய், புழுகுருந்த மாதிரி போய் புளி செஞ்சு கொண்டு வந்து வேற இடத்துல நின்று தொழுகிறாய். இரவு தொழுகை தொழ வேண்டுமாம். மனைவி மக்களோடு பெட்டி படுக்கையோடு மஸ்ஜிதுக்கு வந்து இத்திகாஃப் இருப்பதற்கு தயார். பிள்ளை குஞ்சுகளை, குழந்தைகளை தூக்கி வந்து நெட்டை போட்டு குழந்தை உறங்க வச்சுட்டு பால் போத்தல வாயில வச்சுட்டு போயிட்டு தக்பீர் கட்டி தொழுகின்றார்கள். உறவுகளை நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், தோழர்களே, முஃப்லிஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பங்களாத்துக்காரன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அல் முஃப்லிஸ் பீனா மல்லா திர்ஹம் லஹு வலா மத்தா. திர்ஹங்கள், தீனார்கள், ரூபாக்கள், நோட்டுகள் ஒன்றுமில்லாதவன் தான் பங்களாத்துக்காரன், லொஸ்டா போனவன். எங்கட பாசையில சொன்னாங்க சஹாபாக்கள். நல்லா ஏறினாரு, இந்த மாறந்து இறங்கினார். என்ன ஏத்தம் தெரியுமா? ஏறினார், சுப்ஹானல்லாஹ், அங்க கடை இங்க கடை, மாத்து துணிக்கு வழி இல்ல போனார். இவர் தான் எங்கட பார்வையில பங்களாத்துக்காரன், லொஸ்டா போனவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி. ஏண்ட சமூகத்துல பங்களாத்துக்காரர் யார் தெரியுமா? நல்லா கேட்டுக்கங்க. ஏத்தி யௌமல் கியாமா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸகாத். நாளை மறுமை நாள் ஒத்தன் தொழுது, நோன்பு, ஜகாத், தர்மம், சுன்னத்து, சமூக சேவை, குமர் காரியம், அது இது மூட்டை மூட்டையா கட்டி கொண்டு வந்து நிற்பான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கடன் எல்லாம் இதெல்லாம் ஒத்தனுக்கு வச்சுட்டு பொல்லெல்லாம் போட்டுட்டு தொழுகிறாரு, முன்சஃப்ல நிக்கிறாரு, கால் சேர்த்து நிக்கிறாரு. தாடியை பார்த்தா தொப்புல தாண்டி போச்சு, ட்ரௌசரை பார்த்தா கரண்டைக்கு மேல முழங்காலு கிட்டே வந்தாச்சு. பெண் வீட்டு சாப்பாடு இல்ல, அப்படி எல்லாம் போக மாட்டேன், அந்த மாதிரி பேணுதலா பேசுறார். ஆனா உள்ளுக்கு இருந்துட்டு கொள்ளு போட்டிக்கிறாய், மனசொடச்சிக்கிறாய், கேவலப்படுத்திக்கிறாய், கஷ்டப்படுத்தி இருக்கிறாய், உள்ளத்தை துன்புறுத்தி இருக்கிறாய். ரமலான்ல வேலை கால் பதிக்க போறாய், 30 கஞ்சையும் ரகசியமா எடுத்து கஞ்சி கூட கொடுக்கிற அளவுக்கு பலப்படுத்தி இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏண்ட சமூகத்துல வங்குளத்துக்காரன் நாளை மறுமை நாள் தொழுகை, நோன்பு, ஜகாத் எல்லாம் செஞ்சுட்டு ஒருத்தன் வருவான், சொர்க்கத்துக்கு போக போறான். அல்லாஹ் எல்லாம் அறிஞ்சவன். அடுத்ததாக திஹாரியை சேர்ந்த எக்ஸ், அதுதான் நீதிமன்றம். அடுத்ததாக நீதிமன்றத்தில் திஹாரியை சேர்ந்த எக்ஸ், அந்த எக்ஸ் ஏறுது. அது நீங்களாக நானாக இருந்தால் உங்களோட உள்ள சொல்லோடும், எனக்கு யாருமே இல்ல, மாஷால் நான் நல்லா தான் நிற்கிறேன். உறவுகளே, ஏறுகின்ற நேரம் இன்னொருத்தன் ஓடி வரான், பயத்தி யாரப் சத்தமகாத ஏசினான், கதபகாதா கட்டுக்கரை சொன்னான், அஃபாண்ட சுமத்தினான், சபக்கத்தமகாத ரத்த தோட்டினான், லரபகாதா அடிச்சான். என்ன அடிச்சு மானவங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எனக்கு கடன் தந்து கொடுக்கல் வாங்கல மோசடி செஞ்சு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சுட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு விட மாட்டேன் நிற்பான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன நடக்கும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், இவன் நன்மைகளை எல்லாம் எடுத்து, வந்த எக்ஸ் நன்மை எல்லாத்தையும் எடுத்து பின்னால் வந்த அந்த மனிதனுக்கு போட்டுறான். ஃபைன் ஃபனியத் ஹஸனாத்து قبل ان يقضى عليه فاخذت من خطاياه فطرحت عليه ثم طرح في النار. யாரு கேவலப்படக்கூடாத உறவுகளே, அல்லாஹ் நீதியானவன். கொம்புள்ள ஆடு கொம்பற்ற ஆட்டை குத்தி ஒரே காரணத்துக்காக கொம்பற்ற ஆட்டுக்கு கொம்பு வழங்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகின்ற இடம் அந்த இடம்.
இரண்டாவது வந்த பாவிட தீமை எல்லாத்தையும் எடுத்து ஆல்ரெடி நன்மையோடு வந்தவனுக்கு போட்டு தீர்ப்பு மாற்றமாக அமையும் அல்லாஹ் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் நாம் எங்க இருக்கிறோம் உறவுகளே? ரமலானில கால் பறிக்க போகின்றோமோ இதய சுத்தியோடு வர வேண்டும், சாந்தமான நல்ல உள்ளத்தோடு வர வேண்டும். கால் சேர்த்து தோல் சேர்த்து தொழுகின்ற நேரம் யாராக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சாச்சாக்கு பக்கத்துல தொழுதேன், மாமக்கு பக்கத்துல தொழுதேன், பெரியம்மா பக்கத்துல தொழுதேன், நல்ல ராகத்தா இருந்துச்சு, அந்த உணர்வு எல்லாம் மங்கி போச்சு என்று சொல்லி சலாம் கொடுத்து முடிய கட்டி அணைக்கின்ற உணர்வோடு ரமலானில் கால் பதிக்க வேண்டும் உறவுகளே. அதுக்கு புறைபாரத்துல போட்டு போடுங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வானம் பூமியோட விசாலமான சொர்க்கத்தை பத்தி பேசுறான். வசாரிஉ இலா மக்ஃபிரா மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தில் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தல் முத்தகீன். பயபக்தியாளர்களுக்கென்றே தயார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வானம் பூமியோட விசாலமான மன்னிப்பு, வானம் பூமியோட விசாலமான சொர்க்கம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வானங்கள் பூமிகள் அளவு விசாலம், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் வானங்கள் பூமிகள் அளவு விசாலம். இந்த சொர்க்கத்துக்கு போறவங்களுக்கு 3 தன்மை அல்லாஹ் சொல்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வத்தர்ரா, செல்வ நிலையிலேயும் செலவு செய்வாங்க, வறுமையிலேயும் செலவு செய்வாங்க. சல்லி இருந்தாலும் செலவுதான், இல்லாட்டி எப்படி செலவு செய்யற? வாய் வார்த்தையால செய்யலாம், பணம் இல்ல உடலால செய்யலாம், ஆள் பலத்தால செய்யலாம், அறிவு பலத்தால செய்யலாம், ஆற்றல்களால் செய்யலாம். அது ஒன்று. காலிமீனல் கை, கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வானபூமி மேல சொர்க்கம் வேணுமா இருந்தா கோபத்தை வென்று விழுங்கு. கோபம் வந்தால் இங்க பாருங்க, அப்படி கொத்தி அதை மென்று சப்பி அப்படி விழுங்குறது. கள்ளமாண்டு சொல்ற வந்தா ஒரு பொக்ஸுல்லுக்கு போட்டு 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 நீ போட ஏலா மெதுவா தூக்கி கொண்டு போட்டு இறுக்கி அடைச்சு போட்டுடுறது. கோபம் பொத்து கொண்டு வருது, அடக்கலாம் எனக்கு ஏலாய், நீ அவனை குத்தோணம் மாதிரி நிலைமையில நடுங்கிய மென்று விழுங்கி மன்னிச்சுடுறது. மக்களை மன்னிப்பார்கள். சகோதரர்களே, இந்த தன்மை ஒரு மூமினுக்கு ரமலானுக்கு முன்னால் உள்ள பயிற்சியாக இருக்க வேண்டும். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் 2 மலைகள் உறவுகளே. இந்த பூமிக்கு மேலால் நடமாடிய சொர்க்கவாதிகள், திண்டை குடிச்சு உண்டு படுத்து விளையாடி ஒண்டிக்கு இருந்த சொர்க்கவாதி. அதான் சொர்க்கவாதி வாரார் என்று சொல்லலாம். 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னுக்காய் நெருங்கி வாங்க, ப்ளீஸ் பண்ணி நெருங்கி வாங்க. பின்னுக்கு வரவங்க கை கட்டி பார்க்கறது அழகு இல்லை. முன்னுக்காய் நல்லா நெருங்கி வாங்க. தாண்டி தாண்டி பிடரிகளை தாண்டி தாண்டி முன்னுக்கு வந்து உட்காராதுங்க. சுன்னாக்கு முரணது. சுன்னா பேசப்படக்கூடிய பள்ளியில நேரத்தோட வந்து நெருங்கி இருக்கும். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கு இடையில பிரச்சனை முத்துது. ஒன்றுமில்லை, வார்த்தையாலே ஏதோ உண்டு. 2 பேரும் பேசிக்கொண்ட நேரம் உமர் கத்தாப் தட்டாரன் கிளம்பி ஊத்துக்கு போய்த்துட்டார். அபூபக்கர் யோசிக்கிறாரு, நான் என்னடா பேசினேன், ஏதாச்சும் தப்பா பேசிட்டேனா? உமர் போன போக்கு நல்லமில்லையே, மனசு உடைச்சிட்டேனா? சரி, உமர் போய் வீட்டுள்ளுக்கு நுழைய விறுவிறுன்னு பின்னல் அப்படியே அபூபக்கர் போறார். சொர்க்கவாதிகளுக்குள்ளே பிரச்சனை உறவுகளே. போயாச்சா? அபூபக்கர் பேர் கதவை தட்டுறார். உமர் கத்தாப் திறந்து பார்க்கிறார். வெளியில இருக்கிறது அபூபக்கர். வீண்டு கதவை இழுத்தடைக்கிறார், இழுத்து மூடிடுறார். ஆத்திரம் தாங்க முடியல. வீடு வரைக்கும் வந்து எப்படி ஆக்கிட்டாரே. அல்லாஹ் இடத்துல சமூகத்தை நோக்கி போறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு முழந்தாளிட்டு அமர்ந்து அல்லாஹ் இடத்துல பார்த்து கொண்டு பேசுறார். யா ரசூலல்லாஹ், உமரும் நானும் ரலியல்லாஹு அன்ஹு நானும் உமரும் பேசிக் கொண்டிருந்தோம். ஏதோ ஒன்று நடந்துச்சு. உமர் கோபப்பட்டு போனார். வீடு தேடி போனேன். நல்லா உமர் இந்த கதவு இழுத்தடைச்சார். எனக்கு வேதனையா இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்க போக்கல உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறாரு, வீடு தேடி வந்தவர் நான் எப்படி அனுப்பிட்டேனே, அவர் விறுவிறு வராரு. அல்லாஹ் இடத்துல உமரை பார்க்கிறார். அஃபலா அன்தும் தாரிகூன சாஹிபி, என்ற தோழர் எனக்காக விட்டு தர மாட்டீங்களா? நீங்க எல்லாரும் என்ன பொய்யன் 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 என்று சொல்ல நேரம் என்ன உண்மையானவன் சாதிக் சித்திக் உண்மையானவர் என்று சொன்ன இவர் இல்லையா என்று சொன்னதோடு அந்த 2 பேரும் சுமூகமாக மாறி விடுகிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு ஏறி பிணக்குறவர்களே. ஏன் பிரச்சனை எங்களுக்கு இல்ல? அபூதர் கிஃபாரியும் பிலாலும் ரபாஹாவும் யாரு? சொர்க்கத்துக்குரிய நபித்தோழர்கள். பிலாலே ஒன்று செருப்போஜ சொர்க்கத்துல கேட்கிறேன். உதடுகள் பறந்தவர், பார்ப்பதற்கு அழகற்றவர் என்று வரலாறு சொல்லுது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கருப்பா பிறந்தது அவரது தப்பா? ஒருத்தர் காதில்லாம பிறக்கிறார், அவர் விரும்பி பிறந்தாரா? ஒருத்தர் காலூனமா பிறக்கிறார், அவர் விரும்பி பிறந்தாரா? ஒருத்தர் 1.5 கண்ணோட பிறக்க, ஒரு கண் ஊன ஒரு கண் தெளிவோட பிறக்கிறார், அவர் செஞ்ச தப்பா? தலை பெரிசா பிறக்கிறார், அவர் செஞ்ச தப்பா? பித்தட்டு வீங்கி பிறக்கிறார், அவர் செஞ்ச தப்பா? ஏன் நாங்கள் எதிர்க்க வேண்டும்? ஏன் நாங்கள் அவர்கள் இடிகண் கொண்டு பார்க்க வேண்டும்? பிலாலுக்கும் அபூதருக்கும் ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சனை வர சுப்ஹானல்லாஹ். இன்னக்கு எப்படா சௌதா ஓடா கருப்பன் தானே, நீ கருப்பென்ற மகன் தானே, இப்படின்ற ஒரு வார்த்தை சஹாபாக்கள் உறவுகளே.
எப்ன சௌதா, நீ கருப்பன் தானே, உன்னோட வாப்பாவும் கருப்பு நீயும் கருப்பு, இப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். தச்சிச்சு பிலாலுக்கு வந்துச்சு வேதனை, ரலியல்லாஹு அன்ஹு ஓடி போனார். அல்லாஹ் என்ன பார்த்து அபூதர் இப்படி சொன்னார். அபூதரை பார்த்து சொன்னாங்க, என்ன அபூதர் இன்னைக்கு இம்ரான் ஃபீக்கு ஜாஹில், என்னப்பா நீங்க இந்த இஸ்லாம் வளர்ந்த இந்த காலத்துல, அறிவு வளர்ந்த இந்த காலத்துல, குர்ஆன் சுன்னா வளர்ந்திருக்கு இந்த காலத்துல இப்படி பேசுறீங்களா? இப்படி பேச வேணாம். சுப்ஹானல்லாஹ். அபூதர் ரலியல்லாஹு அப்படியே படுத்துட்டார், கன்னத்தை சாய்த்து படுக்கிறார். பிலாலே உன்னுடைய கால்பாதத்தால் கன்னத்தை நசுக்கி மன்னித்து விட்டேன் என்று சொல்லும் வரை எழுந்திருக்க மாட்டேன் என்று படுக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உறவுகளை இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறவர்களே. ரமலானில் கால் பதிக்க போகின்ற மூமின் இபாதாக்களுக்கு முன்னால், வணக்க வழிபாடுகளுக்கு முன்னால் இந்த பக்கத்தை ஒழுங்கா சீர்படுத்திக் கொண்டு ரமலான்ல கால் பதிப்பீங்க என்று சொன்னால் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் எனக்கு உங்களுக்கு மறந்து விடாதீர்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, ரமலானுக்குள் நுழைவதற்கு முன் எங்களை நாங்கள் மீள்பரிசீலனை செய்வோம், எங்களை நாங்கள் மீட்டுக் கொள்வோம். பெத்த வாப்பாவோடு உறவு எப்படின்றத கட்டாயம் பாருங்க. மரணித்து போனதற்கு பின்னால் கத்தி அழுதாலும் வரமாட்டார்கள் உறவுகளே, தேம்பி அழுதாலும் வரமாட்டார்கள். மார்க்கம் ஒன்று இருந்தார், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரான்னு துஆவை மட்டும் கேட்டுட்டு தான் போகலாம், பிரார்த்தனை மட்டும்தான் முடிஞ்சிட்டு போகலாம். பாப்பா உம்மா இந்த உலகத்துல இதை விட பெரிய சொத்தொண்டு உங்களுக்கு இல்லைன்னு நினைங்க. மரணித்து போயிருந்தால் தர்மங்கள் செய்யுங்க, அவங்க விட்ட நோன்புகளை பிடிங்க, அவங்களோட ஃப்ரெண்டுகளை வாப்பா உமா நேசித்த உறவுகள் அடிக்கடி தேடி போங்க. வாப்பா எந்த உறவு நேசித்தார் அந்த உறவுகளுக்கு நீங்கள் கூடுதலான அழுத்தம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பழகுங்க. உங்களோட ஃப்ரெண்டுகளையும் அப்படி பாருங்க. உயிரோடு வாழ்றவங்களாக இருந்தால் இழந்துராதவங்க உறவுகளே, அவங்ககிட்ட பேசி கட்டி அணைச்சி முசாபா செஞ்சு என்னால செய்து நடந்தா மன்னிச்சுக்குங்கமான்னு கேட்டுட்டு ரமலானுக்குள்ள போங்க. பாப்பா என்னால செய்து நடந்தா மன்னிச்சுக்குங்க கேட்டுட்டு ரமலானுக்குள்ள போங்க. தாத்தா, தம்பி, தங்கச்சி, அர்ரஹம் அல்லாட பேரு, அர்ரஹம் கட்பறை, அர்ரஹம் அல்லாட பேரு, அர்ரஹம் நானும் நீங்கள் இருந்த அந்த இடம், உம்மோட வகுத்துக்குள் இருந்த இடத்துக்கு அர்ரஹம் தான் சொல்றேன். உறவுகளே, பெரியவர்களே, இளைஞர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்வை ரமலானுக்கு முன்னால் இந்த பக்கங்கள் யார் யாரோட பிறக்குள்ள பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு ரமலானுக்கு நாங்கள் நுழைய வேணும். கடைசியாக ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு உரையை கேட்டோம் என்று சொன்னால் பீஸ் ஒன்று பேசி அனுப்பணும். மாமா, சாச்சா, நீங்க சவுதியில் இருக்கிறீங்க, இப்படி என்னால தவறு நடந்து கல்லாக்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்பினத்தோட அதை சலட்டை படித்து அட்ரஸ் எழுதி அனுப்பணும். அவர் ஒரு மாசத்துக்கு பிறகு பார்த்துட்டு தங்க நான் உன்னை மன்னிச்சுட்டேன் வாப்பா வந்து யோசிக்கான்னு அவர் ரிப்பீட் பண்ணுவார். இந்த கபடி அல்ல, பேசிக்கொண்டிருக்கிற ஒரு SMS போட்டுடலாம். வீட்டுக்கு போய் 3 விரல கிளிக் பண்ணினாலே என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படி பேசலாம். உறவுகளே, உள்ளங்கள் இடம் கொடுக்கணும். இன்னமும் அந்த வரட்டு கௌரவங்களும் பெருமைகளும் திமிர்களும் நான் படிய மாட்டேன் என்ற உணர்வுகளும் இருந்து கொண்டு கோடி செலவழித்தாலும் அது உங்களுக்காக அல்ல, நாளை உங்களால் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுப்பதற்காக என்பதனை மட்டும் மனதில் பதிய வையுங்கள். வல்லவர் ரப்பல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டவங்களை கபூல் செய்து கொள்வானாக. எங்களுடைய பெற்றார்களை எல்லாம் புரிந்து கொள்வானாக. அவர் விரும்பக்கூடிய நல்ல அடியார்களை வாழ்ந்து மடியக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் தந்து இந்த ரமலானை வாழ்க்கையிலே சந்திக்காத ஒரு உன்னதமான ரமலான் என்ற ரீதியில் சந்திக்கக்கூடிய ரமலானாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பிக்கினிய ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, திஹாரி வாழ் மக்களே, நலன் விரும்பிகளே, சமூகத்தின் ஜீவநாடிகளே, நாங்கள் ரமலானை எதிர்கொள்கின்றோம். கண்ணியமான அல் குர்ஆனுடைய மாதம் எங்களை தொடர்ந்து வருகின்றது. குர்ஆனோடு இனி இல்லை என்ற அளவுக்கு நான் நெருங்க வேண்டும் என்ற ஆசையை உள்ளத்தில் பதிய வையுங்கள். அல் குர்ஆனை நாம் வாசிக்க வேண்டும், அதனை நாம் விளங்க வேண்டும், அதன்பால் மக்களை அழைக்க வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், அதனை நாம் மனநமிட வேண்டும் என்ற உணர்வுகளை மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரே ஒரு தடவை வாழுகின்ற இந்த வாழ்வு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பு விரும்பக்கூடிய வாழ்வாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அவன் வெறுக்கின்ற வாழ்வாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. சோம்பேறி தனங்களை எல்லாம் உதறி தள்ளி ரமலானில் கால் பதிப்பதற்கு நியத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அது நல்ல இதய சுத்தியோடு ரமலானுக்கு நுழைஞ்சிட்டோமா, இரவு பொழுதுகளை கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, இங்கிருந்து அங்கிருந்து இங்க அடிக்கிறதுக்கு, பூவாச உருட்டு மாற்றி வைக்கிறதுக்கு, பெல் அடிச்சுட்டு ஓடுறதுக்கு, எதுக்கு ஒரு சமூகம் வச்சு கொள்ளிட்டு ஷாப்பிங் பேக்ல தண்ணி நிறைச்சி போறவங்களுக்கு அடிச்சுட்டு ஒழிச்சு கொள்றது. சகோதரர்களே, விளையாடுகின்ற மாசம் அல்ல, கரதர மாசம் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாங்க ஈமான் இஸ்லாம் சொல்லிக்கொள்ள அந்த மாதத்தை ஏதோ ஒரு சைட்ல கழிக்கிறோம். சகோதரர்கள், குர்ஆனோடு நெருங்குகின்ற மாதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய துணை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோட, சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பள்ளி வாசலிலே அல்லாஹ்வுடைய மேற்பெருங்கிருப்பையினால் தாரு தக்வா அல் குர்ஆன் மதரசா உண்டு. எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு கீழே நடைபெற்று வருவதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது அதனுடைய இலட்சிய பாதையிலே வீறு நடைபோட்டு
நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு ஜும்மா தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடங்கள் கொஞ்சம் நின்று போங்க. எனது பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களை நாங்கள் மெடல் போட்டு அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அதாவது பரிசுகள் வழங்கி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்கள் வழங்கி ஒரு கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு நாங்கள் செய்ய இருக்கிறோம். அவங்க எல்லாம் குர்ஆனை சுமந்து வரக்கூடியவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஜுஸு அம்மையை ஃபுல்லாக முடித்த, சரளமாக ஜுஸு அம்மையை நல்ல முறையில் தந்த, ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கேட்டு நல்ல முறையில் பாடம் தந்த 10 மாணவ மாணவியர்களை தெரிவு செய்து அவர்களுக்குரிய ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று இங்கே வழங்குவதற்குரிய ஏற்பாட்டை எங்களுடைய தாருத் தக்வா அல் குர்ஆன் மதரசாவுடைய ஏற்பாட்டாளர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிகழ்வில் எல்லாரும் கலந்து இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய துஆவையும் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற இந்த ரமலானிலே தாருத் தக்வா அல் குர்ஆன் மதரசாவுடைய பழைய மாணவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு 20 நாள் அவர்களுக்கு பயிற்சி ஒன்றை வழங்கி இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் அவர்களுக்கு பெருமதியான பரிசுகளை வழங்குவதற்கும் நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய பெயர்களை, ஆண் பெண் பிள்ளைகள் பெயர்களை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார் 3 பேரோடு தொடர்பு கொண்டு அந்த பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வல்லம் ரப்புல் ஆலமீன் மலர இருக்கின்ற கண்ணியமான இந்த மாதத்தை சிறந்த முறையில் கழிக்கக்கூடிய நல்லவர்கள் பட்டியலில் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.